ஹிட்லர் தெரியுமா? ஹிட்லர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 10 லட்சம் யூதர்களை கொன்றான். ஹிட்லருக்கு இருக்கிறது எத்தனை உயிர்? ஒரு உயிர். இது வந்து ஹிட்லர் தன்னை சுட்டுட்டு தான் கொண்டான். அவன் எப்படி கொண்டானோ அதே மாதிரி பதிலுக்கு யாரும் கொள்ளல அவன். அது ஒரு பக்கம். அவன் கொண்ட ஒரு உயிருக்கு ஹிட்லருடைய ஒரு உயிர் போயிருச்சு. மிச்சமுள்ள 99,999 உயிருக்கு யார் பதில் சொல்லுவா? சரி, 9,99,999 யார் பதில் சொல்லுவா? அதுக்கு தான் மறுமை. இப்ப மறுமை நல்லா என்ன செய்வான்? மறுமை நல்லா என்ன செய்வான்? மேல இருந்து ஒருத்தர் தூக்கி போடுவான். ஒருத்தனை தண்டனை, ஒருத்தனை வந்து சேர்த்து வச்சிருவான். மேல இருந்து ஒரு பெரிய கழுத்துக்கு தள்ள போடுவான். பச்சு நசுங்கி அவன் தலை நசுங்கி சொல்ல பாக்குறாங்களே மேராஜ்ல அப்படியே உருண்டு ஓடும் கல். அந்த பாறை உருண்டு ஓடும். வானவர்கள் போய் அந்த பாறை எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு வரதோட திரும்ப பழைய மாதிரி ஆயிடும். திரும்ப பசங்க வேதனை. ஒருத்தனை பிடிச்சி ரத்த நீர்ல தள்ளி விடுவாங்க. தக்கி முக்கி போவான். அந்த பக்கம் முன்னாடி அங்க இருந்து தள்ளி விடுவாங்க. ஒருத்தனுடைய நாக்கு பிடிச்சி இரும்பு கத்திரிக்கோளை வச்சு கட் பண்ணிட்டே இருப்பாரு. இதெல்லாம் எதற்கு? ஒருத்தன் மேல இருந்து குதிப்பான், மேல தள்ளி விடுவாங்க. அவன் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அப்படி தள்ளி விட்ட உடனே அவனுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த பொருள் எல்லாமே பஸ்ட் ஆகி வெளியே வரும். அந்த பஸ்ட் ஆகி வெளியே வந்த உடனே அப்படியே அந்த பொருளை சுற்றி அப்படியே மாடு செத்து சுத்துற மாதிரி அப்படியே சுத்துவான். திரும்ப அவனுக்கு சரியா திரும்ப தூக்கி போவான் மேல, திரும்ப மேல கீழே போடுவான். அப்ப மறுமை என்று ஒன்று இருந்தால்தான் ஒவ்வொருத்தன் செய்யற எல்லா அநியாயத்துக்கும் தீர்ப்பு தரும். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற சாரி குவாலிட்டியாக இருக்கணும், அதே சமயம் விலை கம்மியாகவும் இருக்கணும்னு சொல்லி பார்க்குறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். நம்ம யாஜ் கலெக்ஷனை சாரி மட்டும் இல்லைங்க, குர்த்திஸ், அபாயாஸ், ஹிஜாப், ப்ரூச்சஸ், 1 கிராம் ஜுவல்லரி அப்படின்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன் அவைலபிள் இருக்குங்க. மேனுஃபேக்சர் டீலர்ஷிப் அப்படிங்கிறதுனால இவங்ககிட்ட ப்ரைஸ் எல்லாமே அஃபோர்டபுளாக இருக்குங்க. குவாலிட்டிலையுமே சூப்பருங்க. ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் அவங்க நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ரீசெலராக இருக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அவங்களுக்கு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க.